ஜப்பானை உருத்தெரியாமல் அடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று விரைவில் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அது அந்நாட்டின் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 155 லட்சம் கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தலாம் எனவும் சமீபத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. அதிகப்படியான நிலநடுக்கங்களும் எரிமலை வெடிப்புகளும் ஏற்படக்கூடிய பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் அமைந்துள்ள நாடு ஜப்பான். ஜப்பானுக்கு அடியில் இருக்கும் தட்டுகள் சமநிலையில் இருப்பதில்லை என்பதால் கடற்பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் நடந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் பசிபிக் கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு 80% வாய்ப்பு இருப்பதாகவும், கடலுக்கு அடியில் ஏற்படும் தட்டுகளின் நகர்வு 8 முதல் 9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை உருவாக்கலாம் எனவும் ஜப்பான் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜப்பானின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட 155 லட்சம் கோடி இழப்பை சந்திப்பதோடு இந்நிகழ்வு 3 லட்சம் மக்களின் உயிரிழப்பிற்கு காரணமாக அமையலாம் என கூறப்படுகிறது. 8 ரிக்டர் அளவில் ஏற்படும் நிலநடுக்கம் மிகப்பெரிய சுனாமிகளை தூண்டலாம் என்பதால் அந்நிகழ்வு ஜப்பானின் வானுயர்ந்த கட்டடங்களை தரைமட்டமாக்கும் என்றும், கிட்டத்தட்ட 12 லட்சம் மக்கள் வீடுகளை இழந்து தவிக்க நேரிடும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.